சேலத்தில் 65 வயதில் இரண்டாவது திருமணத்திற்கு வரன் தேடிய தந்தையை ஆத்திரத்தில் பெற்ற மகனை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? திருமண வயதில் உள்ள மகனை வைத்துக்கொண்டு வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வனவர் தனக்கு திருமண வரன் தேடி உயிரை பறிகொடுத்துள்ளார். கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி ஐசியூவில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் உள்ள நெடுஞ்சாலை நகரைச் சேர்ந்தவர் செல்வகுமார். 65 வயதான இவர் வனத்துறையில் வனவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவரது மனைவி சண்முகவள்ளி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். இதையடுத்து 23 வயது மகன் தமிழழகன் மற்றும் 17 வயதான கிரி வெங்கடேஷுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதில் மூத்த மகன் தமிழழகன் பிகாம் படித்துவிட்டு கொண்டலாம்பட்டியில் வாகன உதிரிப்பாக கடை நடத்தி வந்துள்ளார். இவருக்கு திருமண வயதை எட்டிய நிலையில் நாளிதழில் வந்த விளம்பரம் ஒன்றை பார்த்து கொந்தளித்துள்ளார். அதில் 65 வயதான தனது தந்தை செல்வகுமார் 2வது திருமணம் செய்வதற்காக நாளிதழில் விளம்பரம் கொடுத்ததே காரணமாக இருந்துள்ளது. இது தொடர்பாக தந்தையை கண்டித்ததால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை தகராறு முற்றியதில் செல்வகுமார் முதலில் தனது மகன் தமிழழகனை இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரமடைந்த தமிழழகன் இரும்பு பைப் மூலம் தந்தையின் தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார். அப்படியும் ஆத்திரம் அடங்காமல் கத்தியை எடுத்து தந்தையின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் பலத்த காயம் ஏற்பட்ட செல்வகுமார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்த சூரமங்கலம் போலீசார் தமிழழகனை கைது செய்தனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த செல்வகுமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் மகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 65 வயதில் 2வது திருமணத்திற்கு வரன் தேடிய தந்தையை ஆத்திரத்தில் பெற்ற மகனை அடித்து கொலை செய்தது சேலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.